இது வந்து 118 லெசன் கிராமர் செக்ஷன். அதே தான் கரெக்ட் வேர்ட் ஃபார் தி கரெக்ட் சப்ஜெக்ட். இது நம்ம விசா 5th குறிப்பு ஏ பார்த்தோம். அதில் பி ஏபி இருக்குது, ஏ முடிச்சிட்டோம். இப்போ பி போகிறோம், புரியுதுங்களா? இப்போ பியில் என்னன்னு பாருங்கள். அந்த போன குறிப்பை படித்தா தான் இது தெரியும். ஆனால்னா முன்னாடி கொடுத்துருக்கோம், அதனால் அதை பாருங்கள், அதை படிங்க. அதாவது 4th படிங்க, தெரிஞ்சிடும். ஆனால் சப்ஜெக்டுகளில் ஒன்று பன்மையாக இருந்தால் பன்மை வெர்பானது அந்த பன்மை சப்ஜெக்டுக்கு அடுத்து வரும். பன்மை சப்ஜெக்ட் இதுதான். இப்போ மினிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பன்மை. அதுக்கு அடுத்து வரும்ன்றோம், அது அடுத்து வரும். பன்மை தான் வரும், சிங்குலர் இங்கே வராது. ஏன்னா திஸ் இஸ் ப்ளூரல். ஆனால் நெய்தர் நார் வந்திருக்கு, அதில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் என்ன ஏதுன்னு. ஓகேயா? எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆனால் அது எதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். எல்லாம் கரெக்டாக வந்துடும். இது நெய்தர் த கிங் நார் த மினிஸ்டர்ஸ்னு வந்திருக்கு. அதனால் டிசையர்ஸ் இல்லை, டிசையர் த வார். அந்த அரசனோ அல்லது மந்திரிகளோ போரை விரும்புவதில்லைன்னு அர்த்தம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்தர் மூர்த்தி நார் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான், நாட் ஹேஸ் கான், ஹாவ் கான் டு சென்னை. நீங்கள் அதை படித்தா இது நல்லா புரியும். பார்க்காதவங்க இதை படித்தாலும் புரியாது, புரியுதுங்களா? அதனால் அதை படித்து இதை படித்தா புரியும். 4th படிங்க, அது ஃபஸ்ட் இந்த படிங்களேன். அடுத்தது நான் சொல்லட்டுமா? எய்தர் த மேனேஜர் நார் ஆர் த டாக்டர்ஸ் ஹாவ் கம் ஹியர். அந்த மேனேஜரோ அல்லது டாக்டர்களோ இங்கு வந்திருக்கிறார்கள். இது பாசிட்டிவ் மீனிங் கிடைக்கும், இது நெகட்டிவ் மீனிங் கிடைக்கும் எப்பவுமே. அதே மாதிரி எய்தர் யுவர் சன் ஆர் மை சன்ஸ் டூ திஸ் ஒர்க் சீக்ரெட்லி. உன் மகனோ அல்லது என் மகன்களோ இந்த வேலையை ரகசியமாய் செய்கிறார்கள். எப்படி? எய்தர் யுவர் சன் ஆர் மை சன்ஸ் டூ திஸ் ஒர்க் சீக்ரெட்லி. உன் மகனோ அல்லது என் மகன்களோ இந்த வேலையை ரகசியமாய் செய்கிறார்கள். இந்த ரகசியமாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டூ போடணுங்க. ஏன்னா எய்தர் ஆர் வரும்போது பன்மை வெர்பு வந்தால் அது பக்கத்தில் பன்மை வெர்பு வர வேண்டும். ஆனால் அதான் பன்மை சப்ஜெக்டுக்கு முன், அதாவது சப்ஜெக்டுக்கு அடுத்து இது வரணும். டூ வந்திருக்கு, ஹேவ் வந்திருக்கு, அங்கேயும் ஹேவ் வந்திருக்கு, டிசைர் வந்திருக்கு. ஓகேயா? இது அவ்வளோதான். இதோட பியும் ஓவர். நான் டிக் பண்ணிடுறேன். இதோட பார்த்தீங்கன்னா 5th குறிப்பு ஓவர். 5th குறிப்பு ஓவர். 6 போய்டுவோம் நாளைக்கு. இந்த அடுத்த கிளாஸு 6 போகும்போது அது ஒரு 6 சென்டென்ஸ் இருக்குது. அதை முடிச்சிட்டோம்னா நம்ம லெட்டர்ஸ் கோட்டும் சென்டென்ஸ் செக்ஷன். ஓகே, சென்டென்ஸில் ஒரு 3 சென்டென்ஸ் பார்க்கணும். 4 நாளாக 3 பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது இதுதான் யார்? பிசி கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் கொஸ்டின் ஃப்ரேமிங், பிளைன் கொஸ்டின் ஃப்ரேமிங், கொஸ்டின் ஃப்ரேமிங். அதாவது வாட், விச், ஹவ், வாட், அட் வாட் டைம், ஃபார் வாட், அந்த இதெல்லாம் போட்டு சொல்கிறது தெரியும் உங்களுக்கு. அது பார்த்துடலாம். சரியா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.